அப்படின்னு செய்த தவறுக்காக இப்பேற்பட்ட ஒரு குணம் படைத்தவனாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நேர போனார். நினைத்தாலே முக்கியம். திருவண்ணாமலை போய் ஏறினார். திருவண்ணாமலை கோரத்து மேல ஏறி நின்று மேல இருந்து அடர்ந்த கல்லிகள் நிறைந்த காடு. அங்க குதிக்கிறார். அப்ப இங்க குதிக்கின்ற பொழுது வந்து வார்த்தை முருகப்பெருமான் வந்து தாங்குறார். கைகளை தாங்கி அவருடைய நாவலை எழுதுறார். ஓம் என்ற பிரணவ பொருளை எழுதிய பிறகுதான் பாடுறாரு. முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரமண முக்திக்கொரு வெத்துக்கொருவர் அப்படின்னு பாடுறாரு. முக்தி கொடுக்கிறதுக்கு ஆக உன்னையெல்லாம் வேற யாரும் பாடுறாரு. யாரு? முருகப்பெருமான். பாடினவர் அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே இருக்கிறார் தவத்துல. ஆக தவம் ஒரு நாளைக்கு அதற்கு மேல பாட முடியல. ஏன் பாட முடியல தெரியுமா? வார்த்தைகள் வராம, யோசிக்கும் ஞானம் இல்லாம தொண்டையை கட்டிருச்சு. இறைவன் கட்டிட்டார். பாருங்க, அப்ப ஒரு நூலுக்கு அடிப்படை என்ன வேணும் தெரியுமா? முதல்ல என்ன நூலை உருவாகணும்னா கடவுள் வார்த்தை இருக்கணும். அம்மா இருக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் அவை பாடுகின்ற அனைத்து நூலிலுமே கடவுள் வார்த்தை வச்சு பாடினா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டா மாமலராய் நோக்குண்டாம் என்னோடங்காது பூக்கொண்டு துப்பா அருமையான தும்பைக்கு அன்பாதம் தப்பாம சார்வார் நமக்குன்னா. அப்ப பாருங்க, கடவுள் வாழ்த்து இருக்கணும். யாரை? விநாயக பெருமானை வேண்டி. அப்ப கடவுள் வாழ்த்து இல்ல. நேர போறாரு வடலூர்ல. அங்க இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் இடத்திலே முன்பாக நின்று அப்பத்தான் பாடுறாரு கடவுள் வாழ்த்து. திருப்புகழுக்கு என்னன்னு கைத்தல நிறைகண்ணி அப்பமோ டபல் ஒரு கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன்னவினை கட்டிதேக்கு மத்தம் மதியம் வைத்து மற்பருடைய மத யானை அப்படின்னு பாடுறாரு. பாடம் நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா எடுத்துக்காட்டு. அங்க பாடுகின்றார். எதை? திருப்புகழ். அதுக்கப்புறம் தான் திருப்புகழ் முழுமையாக பாட முடியும். அதுவரையும் பாட முடியல. அப்போ நூலுக்கு அடிப்படை என்ன இருக்கணும்? அருமையான ஒரு விஷயம் இருங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு அவருக்கு என்ன பேரு? அருணகிரிநாதர் அப்படிங்கிற பேரு. ஏன்னா அவருடைய பேர் அருணன், மலைக்கு மறுபெயர் கிரி. மலையில இருந்து அவர் தற்கொலை பண்ணிக்க போனதுனால அருணகிரிநாதர் அப்படிங்கிற பேரு இன்னைக்கு இந்த மண்ணில அவருக்கு வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும்னு தோணுது. என்ன விஷயம்? சனியம் பிடிச்ச நேரம் கிழத பிடிச்சு முழுங்குச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்களுக்கும் சோழ நாட்டிலே தனித்தனி சன்னிதானம் உண்டு. ஆனா இந்த சனி பகவானுடைய வேலை என்ன அப்படின்னா, யாருக்கு நேரம் சரியில்லையோ அவங்கள ஆட்டி படைக்கிறது தான் அவருடைய வேலை. இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய நியாயவாதி, நீதிமான் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் எல்லாரையுமே பிடிக்கிறாரு. என்னாச்சு? பாம்பு பாம்பு கையில தூக்கி வீசுறேன். பாம்பு சின்னதா இருந்தாலும் அதுலயும் விஷம் இருக்கத்தானே செய்யும். பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் எல்லாத்துலயுமே விஷம் இருக்கத்தான் செய்யும். ஆத்தாடி. இப்ப நான் எதுல விட்டேன்? கிரகத்துல விட்டேன். சரியா சொல்றீங்க. அப்ப இந்த சனி பகவான் எல்லாருமே பிடிக்கிறாரு. அவருடைய கணக்குப்படி நீங்க சொன்னீங்களே சிவனையே பிடிச்சாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் எல்லாரையுமே பிடிக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட சனியனையே ஒருத்தன் முடிச்சான். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சனி பகவான் எல்லாருமே பிடிக்கிறாருங்க. நீங்க இப்ப சொன்னீங்களே பழமொழி, எல்லாருமே பிடிக்கிறாரு. அப்படிப்பட்ட சனீஸ்வரனையே ஒருத்தன் முடிச்சான். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லங்க, அப்படி இல்ல. ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்ப நீங்க எல்லாம் எங்க எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மள சீக்கிரம் வீட்டுக்கு போச்சு விடுறான்னு அர்த்தம். அப்ப ஒரே ஒரு விஷயம் பாருங்க. சனி பகவான் தான் எல்லாரையும் பிடிக்கணும். சனியை யாரும் பிடிக்கணும்னு சனி கட்டல அல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லங்க, அவருடைய வேலையாதான். அவருடைய வேலை அதுதான். அவருடைய வேலையத்தையும் அவர் செய்யறாரு. ஆனா அப்படிப்பட்ட சனியனையே ஒருத்தன் முடிச்சான்னா எப்படிமா முடியும்? அப்படி முடியும்னா ஏன் முடியாது? உங்களுக்கு வேணா தெரியலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நான் தெரியலன்னு சொல்லுங்க. யமனுக்கு என்னமா வேலை? யமனுக்கு வந்து ஒரு உயிரை பிடிச்சுக்கிடுவா அப்படின்னு கட்டளை இடக்கூடிய வேலை. யமனை பிடிக்கிற யமன் எல்லாருடைய உயிரை பிடிக்க சொல்லி கட்டளை இடுறாரு. அப்படி யமனுடைய உயிரை யாரால எடுக்க முடியுமா? யமனுடைய உயிரை யாராவது எடுத்தாங்கன்னா அப்புறம் இங்க பூலோகத்துல உள்ள அந்த கணக்கு முடியாது. அதுக்கு முன்ன முடியாது. ஆனா ஒருத்தர் எடுத்திருக்காரு.
நீங்க என்ன இந்த வவ்வா வீட்டுக்கு வவ்வா நீனும் தொங்கு நானும் தொங்குற மாதிரி இருக்க கூடாது. நீ யார்கிட்ட கேக்குறப்ப நான் அதை விட அதிகமா கேக்குறேன். போனா சரியா? ரெண்டு தலைகளா தான் தொங்கிக்கிட்டு கிடக்கும். அது மாதிரி இருக்க கூடாது. நீ என்கிட்ட கேட்டேன்னு வை, நான் அதை விட அதிகமா கேக்குறாள் உங்ககிட்ட. சாமி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா ஆண்டை ஒரு கணக்கு மேல போட்டு வச்சிருக்கான். ஒரு புருஷன் முன்னாடிக்கு 3 புள்ள. இந்த காதை வாங்கி கொண்டு போய் வேற ஏதாவது பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஏதாவது ஒண்ணு வந்திருக்கு இடையில. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கு சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னு நேரா போய் நீதிபதியை பாக்குறாங்க. நீதிபதி சொன்னாரு, என்னப்பா 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னு சொல்றீங்க. சரி பரவாயில்ல, இருக்கிற சொத்து சுகம் வீடு வாச பாத்திரம் பண்டா எல்லாத்தையுமே சமமா பிரிச்சிருவேன். ஆனா இருக்கிறது 3 புள்ள. இந்த 3 புள்ளைய என்னால சமமா பிரிக்க முடியாது. அதனால இந்த புள்ளைய யார் வச்சுக்கிறது அப்படி நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்படின்னா எங்களுக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே சரி நல்லபடியா நீங்க போய் எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நல்ல முடிவா வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் நீதிபதி. இவங்க புருஷன் கொண்டாடி போய் பேசிட்டு மறுபடியும் வந்து நீதிபதியை பாக்குறாங்க. ஐயா நாங்க நல்ல முடிவா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. என்னப்பா முடிவு எடுத்தீங்க அப்படின்னு, எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்க. இதே மாதிரி அவரும் கேட்கிறாரு, எதுக்குப்பா 1 வருஷம் அவகாசம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல இப்ப இருக்கிறது 3 புள்ள, இன்னும் 1 வருஷம் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் மாசம் ஆக்கி மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா மொத்தம் 4 ஆயிரும். ஆளுக்கு 2 பிரிச்சுக்குவோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. உடனே நீதிபதி பார்த்தாரு, ஆகா இதுவும் நல்ல யோசனையா தானே இருக்கு, நம்மளுக்கு இந்த யோசனை வரலையேன்னு சொல்லி சரி இப்ப உங்க விருப்பப்படியே நீங்க போங்க அப்படின்ட்டாரு. பிள்ளையும் புருஷனோட போயிருச்சு, மாசம் ஆயிருச்சு. 10வது மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த புள்ள பாருங்க ரெட்டை புள்ளையா பிறந்துருச்சு. ஏற்கனவே எத்தனை? 3. இப்ப பிறந்தது எத்தனை? 2. மொத்தம் இதை எப்படி பிரிக்கிறது? மறுபடியும் 1 வருஷம் வேணா கேளுங்களேன். இது உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு வருஷம் இங்க அவகாசம் கேட்டு அதுலயும் ரெட்டை புள்ளையா பிறந்தா என்ன பண்றது? கேட்க வேண்டியதா மொத்தமா குழந்தை வந்துகிட்டே இருக்க. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு கணக்கு போடுவோம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம மனசை பார்த்து ஆண்டே ஒரு கணக்கு போடுவாரு. அந்த கணக்குல இருந்து யாராலும் தப்ப முடியாது. ஒரு கணக்கோட தான் வந்தேன். நானும் ஒரு கணக்கோட தான் வந்தேன். கணக்கு நல்லா இருக்கு, பிணக்காய் போய். ஆமா சரி சரிங்க. சனி பகவான் எல்லாரையும் பிடிக்கிறார். ஆனா அந்த சனி பகவானையே ஒருத்தர் பிடிச்சாரு. யாருன்னு சொல்லுங்க. ராமாயணத்திலே சேது பாலம் கட்டுகின்றார்கள். ஏன்? ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டா சீதையை மீட்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணணும்? சேது பாலம் கட்டணும். அந்த நேரத்துல சனி பகவான் அங்க வர்றாரு. வந்து கேட்கிறாரு ஒரு இடத்துல பார்த்து, அப்பா இந்த நேரத்துல நான் உன்னைய பிடிக்கணும்டா, உன்னுடைய நட்சத்திரத்துல நான் வாசம் செய்யணும், உன்னுடைய ராசிக்கு இப்ப நான் வரணும், என்ன செய்ய அப்படிங்கிற. அதான் அவர் என்ன சொல்றாரு, ஐயா நான் இப்பொழுது ராமகாரியமாக இருக்கிறேன். சொல்றது யாரு தெரியுமா? ஆஞ்சநேய பெருமான். இப்பொழுது நான் ஒரு ராமகாரியமா இருக்கிறேன். சேது பாலம் கட்டுறது ராமனுக்காக செய்யக்கூடிய வேலை, சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ராமகாரியமா இருக்கேன். அப்ப இந்த நேரத்துல என்னை பிடிச்சீங்கன்னா அவருடைய வேலைக்கு தரங்களா போயிடும். அப்படி இருக்கிற நேரத்துல என்னை பிடிக்காதீங்க, இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உடனே என்னை பிடிச்சுக்குங்க, இல்லையா நாளைக்கு வாங்குங்கிற. அப்ப நாளைக்கு வாங்கன்னு சொல்ற அவர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் முடியாதுடா, சரியான காலகட்டத்துல இந்த நேரத்துல தான் பிடிக்கணும், பிடிக்கின்ற நேரம் என்ன அப்படின்னு அனுமதி கேட்கிறாரு. அப்படியா சரி பிடிங்க, ஆனால் என்னுடைய வேலைக்கு எந்த இடையூறும் இருக்க கூடாது. அப்படி இடையூறு இல்லாம என்னோட தோல் மேல ஏறி உட்காந்துக்கணும். தோல் மேல ஏறி உட்கார சார். அவரும் தோல்ல இடம் கொடுத்தாலும் தோல்ல ஏறி உட்காந்துட்டாரு சனி பகவான். உட்கார்ந்த நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன சின்ன கல்லா தூக்கி தோல்ல வைக்கிறார் பாலம் கட்டுறதுக்காக. சிறு சிறு கல்லா தூக்கி வைக்கிறாரு. சிறு சிறு கல்லா தூக்கி வச்சவர் கொஞ்சம் போக போக கல்லினுடைய பாரத்தை அதிகமாக்கிட்டார். பெரிய பெரிய கற்களா தூக்கி வைக்க ஆரம்பிச்சார். பெரிய பெரிய கற்களா தூக்கி வச்சவர் போக போக பெரிய பெரிய மலைகளா தூக்கி வைக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஆனா அங்க மாட்டிக்கிட்ட சனி பகவானுக்கு உண்டா அப்படின்னா இல்ல. சனி பகவான் பாருங்க, பாரம் அதிகமாக அதிகமாக உள்ள கீழ இருந்து ஒரு சத்தம் வருது, அடே ஆஞ்சநேயா அப்படின்னு. அப்பதான் பாக்குறாரு சனி பகவானை, என்னையா அப்படின்னு கேட்ட உடனே, என்னடா இங்க ஏறி உட்கார சொல்லி அதிகமான பாரத்தை நீ ஏத்துறிய, நீ ஒரு வாயுபுத்திரன், நீ தாங்கிக்குவே எவ்வளவு பாரமா இருந்தாலும், என்னால தாங்க முடியலையாடா, என்னைய விட்டுறாங்க. சனி முடிச்சா அவர் விடணும்னு எல்லாரும் வேண்டுவோம். ஆனா சனி பகவான் போய் பிடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, என்னைய விட்டுறாங்கிறாரு. விட்டுறாங்க அவர் திரும்பி சொல்றாருங்க, உன்னைய விடுறதுக்காக பிடிச்சு வச்சிருக்கேன், நீ விடுவதற்காக நான் பிடிச்சு வச்சிருக்கேன். உன்னை பிடித்து வைத்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? யாரையும் நீ முடியும்
விநாயகரை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி எழுதுங்களேன். அதான் என்ன செய்யறாரு, பிடிச்ச உட்கார வச்ச என்ன காரணம் பாருங்களேன். இன்று முதல் என்னை வணங்கக்கூடிய எவரையுமே நீ முடிக்க கூடாது. அப்படி பிடிக்க மாட்டேன்னு சொல்லு. ஒருவேளை பிடித்திருந்தால் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிடணும், அதற்கு நீ வழி செய்யணும். அப்படி சொல்றதுன்னா சொல்லு, உன்னை விட்டுறேங்கிற. அப்ப பிடிச்சு வச்சு எல்லாரையும் பிடிக்கின்ற சனி பகவானையே பிடித்து வைத்திருந்து வரம் கேட்டு பிறகு அனுப்பி வைக்கிறாரு. யார் அப்படின்னா அவர் தான் ஆஞ்சநேய பெருமான். எல்லாரையும் பிடிக்கிற சனியை பிடிச்சு வச்சவர் அவர் தான். விநாயகர் பெருமானை பத்தி பேசுங்க. விநாயகர் பெருமானை பத்தி பேசணும்னா தனியா பேசலாம். ஒரு மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு விநாயகரை பத்தி பேசுறதுக்கு. இங்க வானே, இங்க வந்து உட்காருனே, காசு அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து உட்காரு, சொல்றேன். இடையில நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் சரியா தப்பான்னு நீ சொல்லணுமா இல்லையா? நீ பேசுறது சரியா தப்பான்னு ஒரு கதையை மட்டும் எடுத்து பேசுறதுனா சொற்பொழிவு பேசலாம். விநாயகரை பத்தி பேசலாம். நான் விநாயகரை பத்தி பேசுனேன், அது கூட அவருக்கு தெரியல. இடையில விநாயகரை பத்தி பேசணும்னா இல்லையா? எந்த நூலும் உருவாக வேண்டும் என்றால் முதல்ல யாரை வணங்கணும்? அதனாலதான் அவ்வை பாடினால் வாக்குண்ணால் நல்ல மனம் உண்டாம், மாமலர் நோக்குண்ணால் மீன் உடங்காது, பூக்கொண்டு துப்பார் திரும்பி என்று தும்பிக்கை என்பதும் தப்பாமல் சார்வாத மக்கள் அவ்வை பாடினா நூலுக்கு முதல் காப்பாக அப்படின்னு விநாயகரை பத்தி தான் பேசினேன். திருப்புகழுக்கு முதல்ல திருப்புகழ் பாடியதற்கு பிறகு நூல் உருவாக முடியல. அதற்கு அடுத்தார் போல விநாயகர் பெருமானை வணங்கிதான் நூலை திருப்புகழையே பாடி முடித்தார் அருணகிரிநாதர்னு விநாயகரை பத்தி தான் பேசினேன். விநாயகருக்கு ஏன் விநாயகர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? விநாயகர் எங்க இருந்து வந்தாரு தெரியுமா? வெள்ள பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரு, எங்க இருக்காரு தெரியுமா? அதெல்லாம் விஷயம் இருக்கு. வெள்ளையா ஒரு 6 மாதமும் கருப்பா 6 மாதமும் மாறக்கூடிய விநாயகர் இடத்துல இருக்காரு. எங்க தெரியுமா? எல்லா தெய்வங்களுக்கும் மலர் மாலை போடுவோம், ஆனா அவருக்கு மட்டும் ஏன் அருகம்புல்லால மாலை போடுறோம்? காரணம் இருக்கு. பிள்ளையார் எருக்கு இருக்கு பாருங்க, எருக்கு வேணாம்னு விரட்டுவோம், ஆனா வெள்ள இருக்குல அவருக்கு மாலை வரணும். ஏன்னு தெரியுமா? ஏதாவது ஒண்ணுக்கு பதில் தெரியுமா? அவருக்கு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். விநாயகரை பத்தி பேசுங்க, விநாயகரை பத்தி பேசுங்க, விநாயகரை பத்தி பேசுங்க. ஏடா திருச்சி மலைக்கோட்டைக்கு போனோம்னா எந்த விநாயகரை பார்க்கலாம்? அவரை என்னன்னு சொல்லுவோம்? திருச்சியில இருக்கிறார்ல, அவர் என்ன விநாயகர்னு சொல்லுவோம்? உச்சி பிள்ளையார். உச்சியில இருக்கிறதுனாலதான் உச்சி பிள்ளையாரு, ஆனா அவருக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. பழனியில சித்தி விநாயகர் தான். நீ சித்தி விநாயகர் தான் தெரியும். அவரு சித்தி விநாயகர் தான். சித்தி விநாயகர் சரிங்க. சித்தினா என்ன சொல்லு? சித்தினா என்ன? ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பேசு பேசுனா நான் பேசுற சரியா தப்பான ஏதாவது சொல்ல முடியுமா? பாத்துக்கிட்டு தான் பிள்ளையார் பிள்ளையார் நாடு 100 தடவை விநாயகர் பெருமான் இங்கே விநாயகர் பெருமானை பற்றி பேச வேண்டும் அப்படின்னா விநாயகரை பத்தி அருமையா பேசிட்டா அப்படிங்கிறதா? விநாயகன் அப்படின்னா இல்லைன்னு ஒரு பொருள் இருக்கு. வீணா இல்லை அப்படின்னு ஒரு பொருள். இல்லைன்னா என்னவா? வீ அதற்கு அடுத்து நாயகன், உனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு விநாயகன் பேரு. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், கணங்களுக்கெல்லாம் அதிபதி, அவனை கணபதி அப்படின்னு ஒவ்வொரு விதமான பெருமை உண்டு விநாயகர் பெருமானுக்கு. விநாயகர் பெருமானுடைய தோற்றமா இருக்கட்டும், இதெல்லாம் சொற்பொழிவுல பேசுறதுன்னா வெள்ள பிள்ளையாருன்னு சொல்றோம்ல, எல்லா விக்கிரகத்திலையும் நாம அபிஷேகம் பண்ணும் பொழுது நிறம் மாறிடும். ஆனா இந்த வெள்ள பிள்ளையாரா அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்காரு, அவரு சிலையில என்னதான் அபிஷேகம் பண்ணாலும் நிறம் மாறாத வெள்ளையா தான் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பார்க்கடலை கடைகின்ற பொழுது முதல்ல வந்தது என்ன? ஆழகால விஷம் இருக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது இப்படி விஷம் கக்கிறத அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் யாரை வணங்கல? விநாயகர் பெருமானை வணங்கல. அப்ப விநாயகர் பெருமானை வணங்கலைன்னா என்ன செய்யணும்? உருவான நுரையை எடுத்து ஒரு விநாயகரை செய்யறாங்க. அதான் வெண்மையாக இருக்கக்கூடியது. நுரையினா கரைஞ்சு போயிடணும். ஆனால் விநாயகர் சிலை செய்த உடனே அது என்ன ஆயிருது? சிலையாகவே மாறுகின்றது. திருப்பார் கடலிலே தேவேந்திரனால் கடல் நுரையால் உருவாக்கப்பட்டவர் வெள்ளை. அதான் திருவள்ளஞ்சோழி அப்படிங்கிற இடத்துல. அவர் எங்க இருக்காரு? சோழ நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்துல. இவர் சொன்ன மாதிரி திருவள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவருடைய இடத்துல காட்சி வரக்கூடியவர். ஆமா. இப்ப மதுரைக்கு போனா எந்த பேர் பார்க்கலாம்? வளஞ்சொலி. வளஞ்சொலின்னு தான் பேரு. ஏன் வளஞ்சொலி இடஞ்சொலி? விநாயகர் பெருமான் பொதுவாகவே எல்லா தோட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அவருடைய துதிக்கை வளஞ்சொலியா தான் இருக்கும். வளஞ்சொலியா தான் இருக்கும்.
இந்த பாருங்க இவருடைய படத்துல பாருங்க விநாயகபெருமானுக்கு எந்த பக்கம் அவருடைய துதிக்க இருக்கிறது சுழி வடஞ்சுழியா தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துல இடஞ்சுழியில இருக்காருன்னு தெரியுமா? பேசிட்டேன் விநாயகரை பத்தி நிறைய பேசிட்டு ஏனே இப்படி பாடுறேன். மதுரையில இருக்கிற பிள்ளையாருக்கு முக்குருணி பிள்ளையாருன்னு சொல்றோம். ஏன் முக்குருணி பிள்ளையாருன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு குருணி என்பது 6 படி. இது புராணத்துல உள்ளது. ஒரு சில பகுதிகள்ல 4 படின்னு சொல்றோம். அப்ப 3 6 18 இந்த 18 படி பச்சரிசி மாவை ஒரே கொழுக்கட்டையாக செய்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அவருக்கு பிறந்த நாள். இப்ப கூட 3 நாள் ஆச்சு பாத்தீங்களா? நீங்க போய் இப்ப பாத்தீங்கன்னா கூட ஒரே கொழுக்கட்டையாக செய்து அவருக்கு படைக்கிறதுனாலதான் அவரை வந்து முக்குருணி பிள்ளையாரு அப்படின்னு நாம சொல்றோம். அப்படிங்கிற ஒரு அசுரனை தூக்கி விழுங்கினாரு. விழுங்கியதுனால வெப்பம் உடம்பெல்லாம் தாங்க முடியல. உடம்பெல்லாம் தாங்க முடியாத வெப்பமாக இருக்கின்ற பொழுதுதான் என்ன செய்யறாங்க? பழ வைத்தியம் செஞ்சு தாங்க முடியல. ஆனால் அருகம்புல்லை எடுத்து மாழையாக போட்டு அவருடைய அந்த வெப்பத்தை கிடைப்பதற்காக போட்டாங்க. அது இதுக்கு இது ஒரு காரணம். அருகம்புல் போடுறதுக்கு வேற விதமான காரணமும் ஒன்று சொல்லப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் அருமையா சொன்னீங்க. அதே நேரத்துல வந்து இப்ப சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னா ஒண்ணு பிள்ளையாருக்கு விளக்கு போடணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கு விளக்கு போடணும். ஏன்னா என்னை மட்டுமல்ல என்னை நாடி வரக்கூடிய பக்தர்களையும் நீ துன்புறுத்த கூடாது அப்படின்னு இவர் சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் சனி பகவானையே கீழே இறக்கி விட்டாராம். அதனாலதான் ஒண்ணு பிள்ளையாருக்கு விளக்கு போடணும், இல்ல அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு விளக்கு போடணும். அப்படி போட்டா நல்லது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இப்ப பாருங்க, அதுக்கு காரணம் அவரை முடிச்சு அமைக்க வச்சுட்டாரு. ஆஞ்சநேய பெருமான் முடிச்சு தோல்ல வச்சதுனால அவர் கேட்டுக்கிட்டாரு. இவர் என்ன பண்றாரு? இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வானே அனுப்பி விட்டுட்டார். உன்னை பிடிக்கவே நான் வரலையா போயா அப்படின்னு அவர் ஓடிப்பிட்டார். அதனாலதான் யாரு யார் அனுப்பிவிட்டார்? யார் அனுப்பிவிட்டார்? அப்படி விநாயகரே விநாயகர் அனுப்பிவிட்டாரா? சரி, இப்ப நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? மாப்பிள்ளை யாருக்கு? எனக்கா? எனக்கு நீங்க மாப்பிள்ளை பாத்துருக்கீங்களா? நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே இந்த பிள்ளைய நம்ம கட்டிக்கிட்டா தேவையில்லையே அப்படி நீங்க ஏன்றீங்க. ஒரு சில பேருக்கு அப்படிலாம் எண்ணங்கள் உண்டு. அப்படிலாம் இல்லாம எனக்காக நீங்க ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல சந்தோஷமான விஷயம் தான். ஆனா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, சொந்த வீடா வாடகை வீடா, வட்டிக்கு எதுவும் கொடுத்துட்டு இருக்காரா, வாங்கிக்கிட்டு இருக்காரா, வேற அவர்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள், இந்த பொம்பளை கும்பலா தண்ணி கிண்ணி பப்பாட்டி கிப்பாட்டி ஏன் சிரிக்கிறீங்க? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். பப்பாட்டி கிப்பாட்டினா என்னன்னு கேக்குறீங்களா? பப்பாட்டினா வந்து பொண்டாடிக்கு தெரியாம வச்சுக்கிறது, கிப்பாட்டினா பப்பாட்டிக்கே தெரியாம வச்சுக்கிறது. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்கு. இதுல அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. முடிச்சிருந்தா சண்முகன் சரவணம் என்று சொல்லக்கூடிய அந்த கந்த கடவுளுக்கு உனது கணவனாக அடைய வேண்டும் என்பதனால ஆசையமா அப்படி பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அழும்பகலும் இந்த அவஸ்தைகளை விடுத்து, அழும்பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து
தெய்வமே உலகத்திலே. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே. அவரை நான் தெய்வமா நினைக்கிறேனே தவிர நீங்க நினைக்கிறது மாதிரி அவரு கூட என்னால குடும்பம் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? வேல் எனக்கு மாறிய கல்யாணம், இந்த வேலி மலை சாரலில் ஊர்களும் வேலனைக்கு ஏகமா இந்த கல்யாணம், வேலுமலை சாரலில் ஊர்கோலம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேணாம் கல்யாணம், கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் கல்யாணம், வேல் எனக்கு மாறிய கல்யாணம், இந்த வேலி மலை சாரலில் ஊர்களும் தெய்வயான திருமணமா திருப்பரங்குன்றம், திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தங்க வயிறு பவழம் வந்து தவழும் தெய்வானை, வெற்றி வேல் முருகா, காவடி இறங்கி வைக்க சித்தன். நல்ல வேளை பால் குடம் சொல்லலாம். ஏன் இப்படி ஒரு பெருமைப்படுத்தி பாடுறேன் தெரியுமா? அவரை நான் தெய்வமா நினைக்கிறதுனாலதான். அதனால அவர் கூட என்னால குடும்பம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வேற மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. 90 வயசு இருந்தா கூட பரவாயில்ல. கிழவனை கட்டி என்னமா செய்ய போற? என்னது? கிழவனை கட்டி என்ன பண்ண போற? அவர்தான் பிரச்சனை இல்லாம எங்கன உட்கார வைக்கிறோமோ அப்படியே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு நம்மளுக்கு இம்சை இல்லாம இருக்கு. சாமி குட்டி எந்த சாமி குட்டி குட்டி அந்த ஊர்களுக்கு குட்டி கொடு பருங்கு போத்திரத்தில் குட்டி குட்டி போத்திரத்தில் முறையோ, குட்டி கொடு பருங்கு போத்திரத்தில் முறையோ ஓட்டமே சொல்லாமல் உமக்கு நான் தெரியும் கைவரிசை செல்லாதோ அச்சு வந்தாலும் கைவரிசை செல்லாதோ குட்டி கொடு பதங்கள் போத்திரத்திலும் இல்லை, எத்தனை முறை எடுத்து கூறினாலும் நான் கேட்க வார்த்தை செவ்வெடுக்காது கண்டதை காட்சி கொண்டதை குணம் என்ற ஒடிக்கலாம் வீசிக் கொண்டிருக்கிறார். இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு வணக்கம் அந்த கந்தபடி வீரனுக்கும் திருமணம் செய்து என்னால் கண்டுபிடிக்க இந்த சத்தியம் அதான் பொங்கல் வந்துட்டு அவர் மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாரா? இவர் இப்ப எங்க போறாரு தெரியுமா? நேரம் முருகன் இருக்கிற மலையில போய் ஏறி என்ன 2 கட்டு விறகோட வர போறாரா? இல்ல, முருகனை பார்த்து சொல்ல போறாரு, அப்பா முருகன் நான் வள்ளி பிள்ளைய பார்த்தேன், அந்த பிள்ளை முன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்ல போறாரு. அப்படியே அவசியம் அப்படின்ட்டு அப்புறம் வேலை எடுத்து கையில முடிச்சுக்கிட்டு என்னைய பாக்குறதுக்கு இங்க வர போறாரு. ஓட்டமா வரட்டும். என்னடா நடக்குதுன்னு அடிக்கடி நீங்க வந்து என்னை பூதி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. என்னடா நடக்குதுன்னு அது சரி. இதுக்கு மேல நான் சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, அருட்பெரும் ஜோதி
செய்த தவறுக்காக இப்பேற்பட்ட ஒரு குணம் படைத்தவனாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நேர போனார். நினைத்தாலே முக்தியாம். திருவண்ணாமலை போய் ஏறினார். திருவண்ணாமலை கோரத்து மேல ஏறி நின்று மேல இருந்து அடர்ந்த கல்லிகள் நிறைந்த காடு. அங்க குதிக்கிறார். அப்ப அங்க குதிக்கின்ற பொழுது வந்து வார்த்தை முருகப்பெருமான் வந்து தாங்குறார். கைகளை தாங்கி அவருடைய நாவலை எழுதுறார். ஓம் என்ற பிரணவ பொருளை எழுதிய பிறகுதான் பாடுறாரு. முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கரை சக்தி சரமண முக்தி கொருவத்து கொருவர் அப்படின்னு பாடுறாரு. முக்தி கொடுக்கிறதுக்கு ஆக உன்னையெல்லாம் வேற யாரும் பாடுறாரு. யாரு? முருகப்பெருமான் பாடினாரு. அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே இருக்கிறார் தவத்துல. ஆக தவம் ஒரு நாளைக்கு அதற்கு மேல பாட முடியல. ஏன் பாட முடியல தெரியுமா? வார்த்தைகள் வராம, யோசிக்கும் ஞானம் இல்லாம தொண்டையை கட்டிருச்சு. இறைவன் கட்டிட்டார். பாருங்க, அப்ப ஒரு நூலுக்கு அடிப்படை என்ன வேணும் தெரியுமா? முதல்ல நம்ம நூலை உருவாகணும்னா கடவுள் வார்த்தை இருக்கணும். அம்மா இருக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் அவ்வை பாடுகின்ற அனைத்து நூலிலுமே கடவுள் வார்த்தை வச்சு பாடினா வாக்குண்டா நல்ல மனம் உண்டா மாமலராய் நோக்குண்டா மின்னோடங்காது பூக்கொண்டு துப்பா அருமையேடு தும்பைக்கு பாதம் தப்பாம சார்வாடு நமக்குன்னா. அப்ப பாருங்க, கடவுள் வார்த்தை இருக்கணும். யாரை? விநாயக பெருமானை வேண்டி. அப்ப கடவுள் வார்த்தை இல்ல. நேர போறாரு வடலூர்ல. அங்க இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் இடத்திலே முன்பாக நின்று அப்பத்தான் பாடுறாரு கடவுள் வாழ்த்து திருப்புகழுக்கு. என்னன்னு? கைத்தல நிறைகண்ணி அப்பமோ டபல் ஒரு கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன்னவினை கட்டிதேக மத்தம் மதியம் வைத்து மறுவர் மற்பருடைய மதையானை அப்படின்னு பாடுறாரு. பாடம் நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா எடுத்துக்காட்டு. ஆக பாடுகின்றார். எதை? திருப்புகழ். அதுக்கப்புறம் தான் திருப்புகழ் முழுமையாக பாட முடியும். அதுவரையும் பாட முடியலையா? அப்போ நூலுக்கு அடிப்படை என்ன இருக்கணும்? அருமையான ஒரு விஷயம் இருங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு அவருக்கு என்ன பேரு? அருணகிரிநாதர் அப்படிங்கிற பேரு. ஏன்னா அவருடைய பேர் அருணன், மலைக்கு மறுபெயர் கிரி. மலையிலிருந்து அவர் தற்கொலை பண்ணிக்க போனதுனால அருணகிரிநாதர் அப்படிங்கிற பேரு இன்னைக்கு இந்த மண்ணில அவருக்கு வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும்னு தோணுது. என்ன விஷயம்? சனியம் பிடிச்ச நேரம் கிழற பிடிச்சு முழுங்குச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்களுக்கும் சோழ நாட்டிலே தனித்தனி சன்னிதானம் உண்டு. ஆனா இந்த சனி பகவானுடைய வேலை என்ன அப்படின்னா, யாருக்கு நேரம் சரியில்லையோ அவங்கள ஆட்டி படைக்கிறது தான் அவருடைய வேலை. இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய நியாயவாதி, நீதிமான் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் எல்லாரையுமே பிடிக்கிறாரு. என்னாச்சு? பாம்பு. பாம்பு கையில தூக்கி வீசுறேன். பாம்பு சின்னதா இருந்தாலும் அதுலயும் விஷம் இருக்கத்தானே செய்யும். பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் எல்லாத்துலயுமே விஷம் இருக்கத்தான் செய்யும். ஆத்தவன். இப்ப நான் எதுல விட்டேன்? கிரகத்துல விட்டேன். சரியா சொல்றீங்க. அப்ப இந்த சனி பகவான் எல்லாரையுமே பிடிக்கிறாரு. அவருடைய கணக்குப்படி நீங்க சொன்னீங்களே சிவனையே பிடிச்சாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் எல்லாரையுமே பிடிக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட சனியனையே ஒருத்தன் முடிச்சான். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சனி பகவான் எல்லாருமே பிடிக்கிறாருங்க. நீங்க இப்ப சொன்னீங்களே பழமொழி, எல்லாருமே பிடிக்கிறாரு. அப்படிப்பட்ட சனீஸ்வரனையே ஒருத்தன் முடிச்சான். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லங்க, அப்படி இல்ல. ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்ப நீங்க எல்லாம் எங்க எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறாரு. அவ வீட்டுக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம்?
நம்மள சீக்கிரம் வீட்டுக்கு போச்சு விடுவான்னு அர்த்தம். அப்ப நான் காதுமா ஒரே ஒரு விஷயம் பாருங்க. சனி பகவான் தான் எல்லாரையும் பிடிக்கணும். சனியை யாரும் பிடிக்கணும்னு சனி கட்டல அல்ல. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லங்க, அவருடைய வேலையாதான். அவருடைய வேலை அதுதான். அவருடைய வேலையத்தையும் அவரு செய்யறாரு. ஆனா அப்படிப்பட்ட சனியனையே ஒருத்தன் முடிச்சான்னா எப்படிமா முடியும்? அப்படி முடியும்னா ஏன் முடியாது? உங்களுக்கு வேணா தெரியலன்னு சொல்லுங்க. உங்களுக்குனா தெரியலன்னு சொல்லுங்க. எவனுக்கு என்னமா வேலை? யமனுக்கு வந்து ஒரு உயிரை பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு கட்டளை இடக்கூடிய வேலை. யமனை பிடிக்கிற யமன் எல்லாருடைய உயிரை பிடிக்க சொல்லி கட்டளை இடுறாரு. அப்படி யமனுடைய உயிரை யாரால எடுக்க முடியுமா? யமனுடைய உயிரை யாராவது எடுத்தாங்கன்னா அப்புறம் இங்க பூலோகத்துல உள்ள அந்த கணக்கு முடியாது. அதுக்கு முன்ன முடியாது முடியாது. ஆனா ஒருத்தர் எடுத்திருக்காரு. நீங்க என்ன இந்த பப்பா வீட்டுக்கு பப்பா நீனும் தொங்கு நானும் தொங்குற மாதிரி இருக்க கூடாது. நீ யாரோட கேக்குறப்ப நான் அதோட அதிகமா போனா சரியா? ரெண்டு தலைகளா தான் தொங்கிட்டு கிடக்கும். அது மாதிரி இருக்க கூடாது. நீ என்கிட்ட கேட்டேன்னு வை, நான் அதை விட அதிகமா கேக்குறாள் உங்ககிட்ட. சாமி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா ஆண்டை ஒரு கணக்கு மேல போட்டு வச்சிருக்கான். ஒரு புருஷன் முன்னாடிக்கு 3 புள்ள. இந்த காதை வாங்கி கொண்டு போய் வேற ஏதாவது பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஏதாவது ஒண்ணு வந்திருக்கு இடையில. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கு சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னு நேரா போய் நீதிபதியை பாக்குறாங்க. நீதிபதி சொன்னாரு, என்னப்பா 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னு சொல்றீங்க. சரி பரவாயில்ல, இருக்கிற சொத்து சோகம் வீடு வாச பாத்திரம் பண்டா எல்லாத்தையுமே சமமா பிரிச்சிருவேன். ஆனா இருக்கிறது 3 புள்ள. இந்த 3 புள்ளைய என்னால சமமா பிரிக்க முடியாது. அதனால இந்த புள்ளைய யார் வச்சுக்கிறது அப்படி நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்படின்னா எங்களுக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே சரி நல்லபடியா நீங்க போய் எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நல்ல முடிவா வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் நீதிபதி. இவங்க புருஷன் கொண்டாடி போய் பேசிட்டு மறுபடியும் வந்து நீதிபதியை பாக்குறாங்க. ஐயா நாங்க நல்ல முடிவா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. என்னப்பா முடிவு எடுத்தீங்க அப்படின்னு, எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்க. இதே மாதிரி அவரும் கேட்கிறாரு, எதுக்குப்பா 1 வருஷம் அவகாசம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல இப்ப இருக்கிறது 3 புள்ள, இன்னும் 1 வருஷம் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் மாசம் ஆக்கி மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா மொத்தம் 4 ஆயிரும். ஆளுக்கு 2 பிரிச்சுக்குவோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. உடனே நீதிபதி பார்த்தாரு, ஆகா இதுவும் நல்ல யோசனையா தானே இருக்கு, நம்மளுக்கு இந்த யோசனை வரலன்னு சொல்லி சரிப்பா உங்க விருப்பப்படியே நீங்க போங்க அப்படின்ட்டாரு. புள்ளையும் புருஷனோட போயிருச்சு, மாசம் ஆயிருச்சு. 10வது மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த புள்ள பாருங்க ரெட்டை புள்ளையா பிறந்துருச்சு. ஏற்கனவே எத்தனை? 3. இப்ப பிறந்தது எத்தனை? 2 மொத்தம். இதை எப்படி பிரிக்கிறது? மறுபடியும் 1 வருஷம் வேணா கேளுங்களேன். இது உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு வருஷம் இங்க அவகாசம் கேட்டு அதுலயும் ரெட்டை புள்ளையா பிறந்தா என்ன பண்றது? கேட்க வேண்டியதா மொத்தமா குழந்தை வந்துகிட்டே இருக்க. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு கணக்கு போடுவோம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம மனசை பார்த்து ஆண்டே ஒரு கணக்கு போடுவாரு. அந்த கணக்குல இருந்து யாராலும் தப்ப முடியாது. ஒரு கணக்கோட தான் வந்தேன். நானும் ஒரு கணக்கோட தான் வந்தேன். கணக்கு நல்லா இருக்கு, பிணக்காய் போய். ஆமா சரி சரிங்க. சனி பகவான் எல்லாரையும் பிடிக்கிறார். ஆனா அந்த சனி பகவானையே ஒருத்தர் பிடிச்சாரு. யாருன்னு சொல்லுங்க. ராமாயணத்திலே சேது பாலம் கட்டுகின்றார்கள். ஏன்? ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டா சீதையை மீட்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணணும்? சேது பாலம் கட்டணும். அந்த நேரத்துல சனி பகவான் அங்க வர்றாரு. வந்து கேட்கிறாரு ஒரு இடத்துல பார்த்து, அப்ப அந்த நேரத்துல நான் உன்னைய பிடிக்கணும்டா, உன்னுடைய நட்சத்திரத்துல நான் வாசம் செய்யணும், உன்னுடைய ராசிக்கு இப்ப நான் வரணும், என்ன செய்ய அப்படிங்கிற. அதான் அவர் என்ன சொல்றாரு, ஐயா நான் இப்பொழுது ராமகாரியமாக இருக்கிறேன். சொல்றது யாரு தெரியுமா? ஆஞ்சநேய பெருமான். இப்பொழுது நான் ஒரு ராமகாரியமா இருக்கிறேன். சேது பாலம் கட்டுறது ராமனுக்காக செய்யக்கூடிய வேலை, சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ராமகாரியமா இருக்கேன். அப்ப இந்த நேரத்துல என்னை பிடிச்சீங்கன்னா அவருடைய வேலைக்கு திறங்களா போயிடும். அப்படி இருக்கிற நேரத்துல என்னை பிடிக்காதீங்க, இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னை பிடிச்சுக்குங்க, இல்லையா நாளைக்கு வாங்கங்கிற. அவர் நாளைக்கு வாங்கன்னு சொல்ற அவர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் முடியாதுடா, சரியான காலகட்டத்துல இந்த நேரத்துல தான் பிடிக்கணும், பிடிக்கின்ற நேரம் என்ன அப்படின்னு அனுமதி கேட்கிறாரு. அப்படியா சரி பிடிங்க, ஆனால் என்னுடைய வேலைக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. அப்படி இடையூறு இல்லாம என்னோட தோல் மேல ஏறி உட்காந்துக்கணும். தோல் மேல ஏறி உட்கார சார். அவரும் தோல் இடம் கொடுத்தாலும் தோல் ஏறி உட்காந்துட்டாரு சனி பகவான். உட்கார்ந்த நேரத்துல இவர் என்ன செய்தாரு, ஒரு சின்ன சின்ன கல்லா தூக்கி தோல்ல வைக்கிறார் பாலம் கட்டுறதுக்காக. சிறு சிறு கல்லா தூக்கி வைக்கிறாரு. சிறு சிறு கல்லா தூக்கி வச்சவர் கொஞ்சம் போக போக கல்லினுடைய பாரத்தை அதிகமாக்கிட்டார். பெரிய பெரிய கற்களா தூக்கி வைக்க ஆரம்பிச்சார். பெரிய பெரிய கற்களா தூக்கி வச்சவர் போக போக பெரிய பெரிய மலைகளா தூக்கி வைக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஆனா அங்க மாட்டிக்கிட்ட சனி பகவானுக்கு உண்டா அப்படின்னா இல்ல. சனி பகவான் பாருங்க,
பாரம் அதிகமாக அதிகமாக உள்ள கீழ இருந்து ஒரு சத்தம் வருது, அடே ஆஞ்சநேயா அப்படின்னு. அப்பதான் பாக்குறாரு சனி பகவானை. என்னய்யா அப்படின்னு கேட்ட உடனே, என்னடா இங்க ஏறி உட்கார சொல்லி அதிகமான பாரத்தை நீ ஏத்துறிய, நீ ஒரு வாயுபுத்திரன், நீ தாங்கிக்கு எவ்வளவு பாரமா இருந்தாலும் என்னால தாங்க முடியலையாடா, என்னைய விட்டுறாங்க. சனி முடிச்சா அவர் விடணும்னு எல்லாரும் வேண்டுவோம். ஆனா சனி பகவான் போய் புடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, என்னைய விட்டுறாங்கிறாரு. விட்டுறதான அவர் திரும்பி சொல்றாருங்க, உன்னைய விடுறதுக்காக பிடிச்சு வச்சிருக்கேன், நீ விடுவதற்காக நான் பிடிச்சு வச்சிருக்கேன். உன்னை பிடித்து வைத்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா, யாரையும் நீ முடியும் சரி. ஒரு விநாயகரை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி எழுதுங்களேன். என்ன செய்யறாரு, பிடிச்சு உட்கார வச்ச என்ன காரணம் பாருங்களேன். இன்று முதல் என்னை வணங்கக்கூடிய எவரையுமே நீ முடிக்க கூடாது, அப்படி பிடிக்க மாட்டேன்னு சொல்லு. ஒருவேளை பிடித்திருந்தால் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிடணும், அதற்கு நீ வழி செய்யணும். அப்படி சொல்றதுன்னா சொல்லு, உன்னை விட்டுறேங்கிற. அப்ப பிடிச்சு வச்சு எல்லாரையும் பிடிக்கின்ற சனி பகவானையே பிடித்து வைத்திருந்து வரம் கேட்டு பிறகு அனுப்பி வைக்கிறாரு. யார் அப்படின்னா அவர் தான் ஆஞ்சநேய பெருமான். எல்லாரையும் பிடிக்கிற சனியை பிடிச்சு வச்சோர் அவர்ல. விநாயகர் பெருமானை பத்தி பேசுங்க. விநாயகர் பெருமானை பத்தி பேசணும்னா தனியா பேசலாம், ஒரு மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு விநாயகரை பத்தி பேசுறதுக்கு. இங்க வானே, இங்க வந்து உட்காருனே, காசு அதுக்கு தான் கொடுத்துருக்கேன், இங்க வந்து உட்காரு. சொல்றேன் இடையில இடையில நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் சரியா தப்பான்னு நீ சொல்லணுமா இல்லையா, நீ பேசுறது சரியா தப்பான்னு ஒரு கதையை மட்டும் எடுத்து பேசுறதுனா சொற்பொழிவு பேசலாம். விநாயகரை பத்தி பேசலாம். நான் விநாயகரை பத்தி பேசினேன், அது கூட அவருக்கு தெரியல. இடையில விநாயகரை பத்தி பேசணும்னா இல்லையா, எந்த நூலும் உருவாக வேண்டும் என்றால் முதல்ல யாரை வணங்கணும். அதனாலதான் அவ்வை பாடினால் வாக்குண்ணால் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்ணால் மீன் உடங்காது, பூக்கொண்டு துப்பார் திரும்பி என்று தும்பிக்கை என்பதும் தப்பாமல் சார்வாத மக்கள் அவ்வை பாடினா நூலுக்கு முதல் காப்பாக அப்படின்னு விநாயகரை பத்தி தான் பேசினேன். திருப்புகழுக்கு முதல்ல திருப்புகழ் பாடியதற்கு பிறகு நூல் உருவாக முடியல. அதற்கு அடுத்தார் போல விநாயகர் பெருமானை வணங்கிதான் நூலை திருப்புகழையே பாடி முடித்தார் அருணகிரிநாதர்னு விநாயகரை பத்தி தான் பேசினேன். விநாயகருக்கு ஏன் விநாயகர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? விநாயகர் எங்க இருந்து வந்தாரு தெரியுமா? வெள்ள பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரு, எங்க இருக்காரு தெரியுமா? அதெல்லாம் விஷயம் இருக்கு. வெள்ளையா ஒரு 6 மாதமும் கருப்பா 6 மாதமும் மாறக்கூடிய விநாயகர் இடத்துல இருக்காரு. எங்க தெரியுமா? எல்லா தெய்வங்களுக்கும் மலர் மாலை போடுவோம், ஆனா அவருக்கு மட்டும் ஏன் அருகம்புல்லால மாலை போடுறோம்? காரணம் இருக்கு. பிள்ளையார் பட்டி எருக்கு இருக்கு பாருங்க, எருக்கு வேணாம்னு விரட்டுவான், ஆனா வெள்ள இருக்குல அவருக்கு மாலை வர்றோம். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒண்ணுக்கு பதில் தெரியுமா? அவருக்கு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். விநாயகரை பத்தி பேசுங்க, விநாயகரை பத்தி பேசுங்க, விநாயகரை பத்தி பேசுங்க. ஏடா திருச்சி மலைக்கோட்டைக்கு போனோம்னா எந்த விநாயகரை பார்க்கலாம்? அவரை என்னன்னு சொல்லுவோம்? திருச்சியில இருக்கிறார்ல, அவர் என்ன விநாயகர்னு சொல்லுவோம்? உச்சி பிள்ளையார். உச்சியில இருக்கிறதுனாலதான் உச்சி பிள்ளையாரு, ஆனா அவருக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. பழனியில சித்தி விநாயகர் தான். நீ சித்தி விநாயகர் தான் தெரியும். அவரு சித்தி விநாயகர் தான். சித்தி விநாயகர் சரிங்க. சித்தினா என்னன்னு சொல்லு. சித்தினா என்ன? ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பேசு பேசுனா நான் பேசுற சரியா தப்பான ஏதாவது சொல்ல முடியுமா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பிள்ளையார் பிள்ளையார் நான் ஆடுங்க 100 தடவை விநாயக பெருமான் இங்க விநாயக பெருமானை பற்றி பேச வேண்டும் அப்படின்னா விநாயகரை பத்தி அருமையா பேசிட்டா அப்படிங்கிறதா? விநாயகன் அப்படின்னா இல்லைன்னு ஒரு பொருள் இருக்கு. வீணா இல்லை அப்படின்னு ஒரு பொருள். இல்லைன்னா என்னவா? வீ அதற்கு அடுத்து நாயகன், உனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு விநாயகன் பேரு. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், கணங்களுக்கெல்லாம் அதிபதி, அவனை கணபதி அப்படின்னு ஒவ்வொரு விதமான பெருமை உண்டு விநாயக பெருமானுக்கு. விநாயக பெருமானுடைய தோற்றமா இருக்கட்டும், இதெல்லாம் சொற்பொழிவுல பேசுறதுன்னா வெள்ள பிள்ளையாருன்னு சொல்றோம்ல, எல்லா விக்கிரகத்திலையும் நாம அபிஷேகம் பண்ணும் பொழுது நிறம் மாறிடும். ஆனா இந்த வெள்ள பிள்ளையாரா அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்காரு, அவரு சிலையில என்னதான் அபிஷேகம் பண்ணாலும் நிறம் மாறாத வெள்ளை
பிள்ளையாதான் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? பார்க்கடலை கிடைக்கின்ற பொழுது முதல்ல வந்தது என்ன ஆழகால விஷம் இருக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது இப்படி விஷம் கக்கிறத அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் யாரை வணங்கல, விநாயக பெருமானை வணங்கல. அப்ப விநாயக பெருமானை வணங்கலைன்னா என்ன செய்யணும்? உருவான நுரையை எடுத்து ஒரு விநாயகரை செய்யறாங்க. அதான் வெண்மையாக இருக்கக்கூடியது. நுரையினா கரைஞ்சு போயிடணும். ஆனால் விநாயகர் சிலை செய்த உடனே அது என்ன ஆயிருது? சிலையாகவே மாறுகின்றது. ஏன்னா திருப்பார் கடலிலே தேவேந்திரனால் கடல் நுரையால் உருவாக்கப்பட்டவர் வெள்ளை. அதான் திருவள்ளஞ்சோழி அப்படிங்கிற இடத்துல. அவர் எங்க இருக்காரு? சோழ நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்துல இவர் சொன்ன மாதிரி திருவள்ளம் சொல்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவருடைய இடத்துல காட்சி வரக்கூடியவர். ஆமா. இப்ப மதுரைக்கு போனா எந்த வளஞ்சொலி, வளஞ்சொலின்னு தான் பேரு. ஏன் வளஞ்சொலி இடஞ்சொலி? விநாயக பெருமான் பொதுவாகவே எல்லா தோட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அவருடைய துதிக்கை வளஞ்சொலியா தான் இருக்கும். வளஞ்சொலியா தான் இருக்கும். இந்த பாருங்க படத்துல பாருங்க, விநாயக பெருமான் எந்த பக்கம் அவருடைய துதிக்கை இருக்கிறது? சுழி வளஞ்சொலியா தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துல இடஞ்சொலியில இருக்காருன்னு தெரியுமா? பேசிட்டேன், விநாயகரை பத்தி நிறைய பேசிட்டு இல்ல. மதுரையில இருக்கிற பிள்ளையாருக்கு முக்குருணி பிள்ளையாருன்னு சொல்றோம். ஏன் முக்குருணி பிள்ளையாருன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு குருணி என்பது 6 படி. இது புராணத்துல உள்ளது. ஒரு சில பகுதிகளில் 4 படின்னு சொல்றோம். அப்ப 3 6 18 இந்த 18 படி பச்சரிசி மாவை ஒரே கொழுக்கட்டையாக செய்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அவருக்கு பிறந்த நாள். இப்ப கூட 3 நாள் ஆச்சு பாத்தீங்களா? நீங்க போய் இப்ப பாத்தீங்கன்னா கூட ஒரே கொழுக்கட்டையாக செய்து அவருக்கு படைக்கிறதுனாலதான் அவரை வந்து முக்குருணி பிள்ளையாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கிற ஒரு அசுரனை தூக்கி விழுங்கினாரு. விழுங்கியதுனால வெப்பம் உடம்பெல்லாம் தாங்க முடியல. உடம்பெல்லாம் தாங்க முடியாத வெப்பமாக இருக்கின்ற பொழுதுதான் என்ன செய்யறாங்க? பழ வைத்தியம் செஞ்சு தாங்க முடியல. ஆனால் அருகமுல்லை எடுத்து மாழையாக போட்டு அவருடைய அந்த வெப்பத்தை கிடைப்பதற்காக போட்டாங்க. அது இதுக்கு இது ஒரு காரணம். அருகமுல் போடுறதுக்கு வேற விதமான காரணமும் ஒன்று சொல்லப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் அருமையா சொன்னீங்க. அதே நேரத்துல வந்து இப்ப சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னா ஒண்ணு பிள்ளையாருக்கு விளக்கு போடணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கு விளக்கு போடணும். ஏன்னா என்னை மட்டுமல்ல, என்னை நாடி வரக்கூடிய பக்தர்களையும் நீ துன்புறுத்த கூடாது அப்படின்னு இவர் சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் சனி பகவானையே கீழே இறக்கி விட்டாராம். அதனாலதான் ஒண்ணு பிள்ளையாருக்கு விளக்கு போடணும், இல்ல அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு விளக்கு போடணும். அப்படி போட்டா நல்லது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இப்ப பாருங்க, அதுக்கு காரணம் அவரை பிடிச்சி அமைக்க வச்சுட்டாரு. ஆஞ்சநேய பெருமான் பிடிச்சி தோல்ல வச்சதுனால அவர் கேட்டுட்டாரு. இவர் என்ன பண்றாரு? இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வானே அனுப்பி விட்டுட்டார். அவனை பிடிக்கவே நான் வரலையா போயா அப்படின்னு அவர் ஓடிப்பிட்டார். அதனாலதான் யார் அனுப்பிவிட்டார்? யார் அனுப்பிவிட்டார்? அப்படி விநாயகர் அனுப்பிவிட்டாரா? சரி, இப்ப நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? மாப்பிள்ளை யாருக்கு? எனக்கா? எனக்கு நீங்க மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க. என்ன விஷயம் தான்? ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே இந்த பிள்ளைய நம்ம கட்டிக்கிட்டா தேவையில்லையே அப்படி நீங்க ஒரு சில பேருக்கு அப்படிலாம் எண்ணங்கள் உண்டு. அப்படிலாம் இல்லாம எனக்காக நீங்க ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல சந்தோஷமான விஷயம் தான். ஆனா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, சொந்த வீடா வாடகை வீடா, வட்டிக்கு எதுவும் கொடுத்துட்டு இருக்காரா, வாங்கிக்கிட்டு இருக்காரா, வேற அவர்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள், இந்த பொம்பளை கும்பலா தண்ணி கிண்ணி பப்பாட்டி கிப்பாட்டி ஏன் சிரிக்கிறீங்க? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். பப்பாட்டி கிப்பாட்டினா என்னன்னு கேக்குறீங்களா? பப்பாட்டினா வந்து பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது, கிப்பாட்டினா பப்பாட்டிக்கே தெரியாம வச்சுக்கிறது. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்கு. இதுல அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. முடிச்சிருந்தா
கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகன் சரவணன் கொண்டு சொல்லக்கூடிய அந்த கந்த கடவுளுக்கு உனது கணவனாக அடைய வேண்டும் என்பது ஆசையம்மா. அப்படி பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அல்லும் பகலும் இந்த அவஸ்தைகளை விடுத்து அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து சுக்கிக்கு மிஞ்சிய வைத்தியமிலே சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமிலே உலகத்திலே தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே. அவரை நான் தெய்வமா நினைக்கிறேனே தவிர நீங்க நினைக்கிறது மாதிரி அவரு கூட என்னால குடும்பம் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? வேலனுக்கு மாய கல்யாணம் இந்த வேலி மலை சாரலில ஊர்வலம் வேலனுக்கு ஏகமா இந்த கல்யாணம் வேலுமலை சாரலில் ஊர்வலம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கல்யாணம் எனக்கு வேணாம் கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் கல்யாணம் வேலனுக்கு எனக்கு மாய கல்யாணம் வேலி மலை சாரலில ஊர்வலம். தீவையான திருமணமும் திருப்பொழுதும் பக்தர்களின் ஆனந்த மலரும் தெய்வயான திருமணமா திருப்பரங்குன்றம் திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கவேல் புகழும் முத்து திருமணம் தெய்வானை அதை தங்க வயிறு பவழம் வந்து தவழும் தெய்வானை வாங்கிக் கொண்டான் தாங்கிக் கொண்டான் முருகப்பெருமானை அதை வாங்கிக் கொண்டான் தாங்கிக் கொண்டான் முருகப்பெருமானை 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 கொண்டாட்டம் அங்கே குண்டகமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகா முருகனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு வேலுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு காமெடி இறங்கி வைக்க சித்தன். நல்ல வேளை பால் குடம் சொல்லலாம். ஏன் இப்படி ஒரு பெருமைப்படுத்தி பாடுறேன் தெரியுமா? அவரை நான் தெய்வமா நினைக்கிறதுனாலதான். அதனால அவர் கூட என்னால குடும்பம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வேற மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. 90 வயசு இருந்தா கூட பரவாயில்ல. கழுவனை கட்டி என்னம்மா செய்ய போற? ஆ? என்னது? கழுவனை கட்டி என்ன பண்ண போற? அவர்தான் பிரச்சனை இல்லாம எங்கன உட்கார வைக்கிறோமோ அப்படியே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு நம்மளுக்கு இம்சை இல்லாம இருக்கு. சாமி குட்டி எந்த சாமி குட்டி குட்டி அந்த முருகனுக்கு குட்டி கொடு பருப்பு போத்திரத்தில் முறை குட்டி குட்டி போத்திரத்தில் முறையோ குட்டி கொடு பருப்பு போத்திரத்தில் முறையோ ஓட்டமே சொல்லாமல் உமைக்கு நான் தெரியும் கயவரும் செய்கிறாரோ அச்சு வந்தாலும் கயவரும் செய்கிறாரோ குட்டி கொடு பதங்கள் போத்திரத்திலும் இல்லை எத்தனை முறை எடுத்து கூறினாலும் நான் கேட்க வார்த்தை செவ்வெடுக்காது கண்டதை காட்சி கொண்டதை குணம் என்ற ஒடிகளோ வீசிக் கொண்டிருக்கிறார். இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு வணக்கம் அந்த கந்தபடி வீரனுக்கும் திருமணம் செய்து என்னால் கண்டுபிடிக்க வேண்டியது சத்தியம். அதான் பொங்கல் வந்துட்டு அவர் மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாரா? இவர் இப்ப எங்க போறாரு தெரியுமா? நேரம் முருகன் இருக்கிற மலையில போய் ஏறி என்ன 2 கட்டு விறகோட வர போறாரா? இல்ல, முருகனை பார்த்து சொல்ல போறாரு, அப்பா முருகன் நான் வள்ளி பிள்ளைய பார்த்தேன், அந்த பிள்ளை முன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்ல போறாரு. அப்படியே அவசியம் அப்படின்ட்டு அப்புறம் வேற எடுத்து கையில முடிச்சுக்கிட்டு என்னைய பாக்குறதுக்கு இங்க வர போறாரு. ஓட்டம் ஓட்டமா வரட்டும். என்னடா நடக்குதுன்னு அடிக்கடி நீங்க வந்து என்னை புதி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.